ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானலியை வந்து நல்லா சூடாக்கிட்டு எண்ணெயை ஊற்ற போகிறோம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிம்பிள் ரெசிபீஸே நான் செய்கிறேன். சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிபி, கொஞ்சம் புதுமையாக ஒரு ரெசிப்பியை கற்றுட்டு அதையும் நாங்கள் யூடியூப்பில் போடுறோம், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுத்தம்பருப்பை போடுறோம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்ட உடனே வரமிளகா ஆட் பண்ணுறோம். வரமிளகா போடுறோம். அது போட்ட உடனே கருவேப்பிலை போடுறோம். எப்பவும் கருவேப்பிலை போட்டு தான் நம்ம வரமிளகா போடுவோம். இல்லை கருவேப்பிலை போட்ட உடனே வெங்காயம் போடுறோம். வெங்காயம் மறக்கி அது நல்லா வணங்கணும். வெங்காயம் வணங்கினோடனே உப்பு போடணும். கல்லுப்பு போட்டால் கரையுமாங்க? கரையும் இல்லை, அது சத்தமாக சொல்லுங்கள். கல்லுப்பு போட்டால் கரையுமாங்க? கல்லுப்பு போடணும். கல்லுப்பு போட்டால் அந்த எண்ணெயிலே கரைஞ்சிடும். வெங்காயத்துலேயே வணங்கிட்டோம். வணங்கிட்டீங்களா? மஞ்சத்தூள் போடணும். பாருங்க, நல்லா வணங்குது. வணங்கின உடனே மஞ்சத்தூள் பண்ணணும். மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறணும். நல்லா வணங்கின உடனே இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு அரைச்சது வாங்கிட்டு இல்லை பாக்கெட்டா? அரைச்சது போட்டால் தான் நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். அரைச்சது வணங்கின உடனே மாங்காய் துருவி வச்சுருக்கிற மாங்காயை போடுறது. நல்லா வணங்கிச்சு. அடுத்தது மாங்காய் காட்டுங்க. நல்லா துருவி வச்சுருக்கீங்களா? ஓ, சரி. துருவி வச்ச மாங்காய் ரொம்ப ஈஸியான ரெசிபி தானே ஆட்டுங்குது. ஆமாம். சரி, இது வணங்கின உடனே நல்லா போட்டு கிளறணும். ஆமாம், நல்லா வணங்கின உடனே இறக்கி வைக்கும்போது கொத்தமல்லி தலை போடணும். அது நல்லா வணங்கணும். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கணும். நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறணும் தானேங்க சார்? ஆமாம். சரி, இது நல்லா வணங்குது. இதை நம்ம எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க சார்? 2-3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சாப்பாடு மட்டும் வச்சு அப்பப்போ போட்டு கிளறிக்கலாம். ஆமாம், தேவைப்படும் போது பிரட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்கூலுக்கு போகிறதுனா கூட இது அவசரத்துக்கும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கடலக்கொட்டையை போடணும். எல்லோரும் எண்ணெயில் கடலக்கொட்டை போடுவாங்க. நம்ம வறுத்து வச்சுருக்குல்ல, அதனால் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாங்களா? ரொம்ப தீஞ்சு போயிடும். சரி. அதான் ஒவ்வொருத்தரும் ஒரு இது கடலக்கொட்டை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் போடாமல் எங்கள் அத்தை வந்து மாங்காவை வணக்கிட்டு அதில் போடுறாங்க. இதுவும் ஒரு டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டால் தீஞ்சு போயிடும். அதனால் வறுத்து வச்சுருக்கிற கடலக்கொட்டையை தான் போடணும். அது நல்லா வணங்குது. உப்பு போட்டாச்சு. அதனால் இப்போ கல்லுப்பு வேணுங்கிறவங்க கல்லுப்பு போட்டுக்கலாம், தூளுப்பு வேணுங்கிறவங்க தூளுப்பு போட்டுக்கலாம். வணங்கிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி நீங்கள் கல்லுப்பு வந்து டேஸ்ட்டுக்கு இன்னொன்று இல்லைன்னா தூளுப்பு போட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு கிளறும் போது வேணுங்கும் போது மறுபடியும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ சாப்பிடும்போது புதுசாக கடலக்கொட்டை கொஞ்சம் கல்லாட்டு தான் இருக்கும். ஊற ஊற டேஸ்ட்டு வரும் கடலக்கொட்டை. மாங்காயில் ஊற ஊற டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி தழை போட்டால் சரி, இறக்கிடலாம். இறக்கி வைக்கும்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வைக்கணும். அவ்வளோதானாங்க, முடிஞ்சுதா? முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நமக்கு சுவையான மாங்காய் சாதத்துக்கு தேவையான அந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடாக சாதம் வச்சு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டு கிளறி எடுத்துக்கலாம். கிளறும் போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் வேணும்னா கலந்து சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிச்ச மாங்காய் சாதம் தயார். தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.